ஊர் மெச்சும் அளவிற்கு பேர் சொல்லும் குடும்பம் யாருக்கு அமையும்? அந்த ஜாதகருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குடும்பம் அப்படின்னாலே 2ஆம் இடத்தை தான் பார்க்கணும். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 2ஆம் இடத்தை தான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2ஆம் இடம் 2ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக பார்க்கணும். 2ஆம் வீட்டு அதிபதி மட்டும் அல்ல, குரு சுக்கிரன் போன்ற கிரகங்களையும் பார்க்கணும். நம்ம இங்கே எதுவுமே இங்கே கெட்டு போயிருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். 2ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள், பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. கேது போன்ற பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. 2ஆம் வீட்டு அதிபதியும் சனியோடனோ, ராகுவுடனோ, கேதுவுடனோ, சூரியனோடையோ, செவ்வாயுடனோ இந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தை அல்லது 2ஆம் வீட்டு அதிபதியை குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். பார்வை செய்திருக்கலாம் அல்லது சேர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். பேசிக் பாயிண்ட்ஸ், லக்னம், லக்னாதிபதி நல்ல முறையில் இருக்கணும். அது நமக்கு தெரியும் இல்லையா? 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார்னா வெகு சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்றிருந்தார் அப்படின்னா அது நம்ம சொல்லக்கூடிய அளவில் இருக்காது. அந்த குடும்பத்துக்கு அவ்வளோவா பெரிதாக பேர் இருக்காது, பேர் கிடைக்காது. இல்லை அப்படின்னா அந்த 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்திருக்கணும், அல்லது 2ஆம் இடத்து அதிபதியாவது குரு பார்வை செய்திருக்கணும், அல்லது அவர்களுக்கு அந்த 2ஆம் இடத்து அதிபதியினுடைய தசா சின்ன வயதிலே வந்திருக்கலாம், அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த தசா வராமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துட்டால் அவங்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதைத்தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அதுவும் மெயினாக லக்னத்தை சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடாது. லக்னத்தையோ லக்னாதிபதியவோ தொடர்பு கொண்டிருக்கக்கூடாது. லக்னம், லக்னாதிபதி நன்றாக இருந்து 2ஆம் இடமும் நல்லா இருந்து 2ஆம் வீட்டு அதிபதியும் நன்றாக இருந்தார், குரு பார்வை செய்திருக்காரு, லக்னத்தையோ 2ஆம் இடத்தையோ பார்வை செய்திருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஊர் மெச்சும் அளவிற்கு நல்ல குடும்பம் அமையும். பேர் சொல்ல விளங்கும் அந்த குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ, இப்போ சூரியன், சந்திரன் கெட்டு போயிருந்தாங்கன்னா அந்த காரக உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அம்மா அப்பா வழியில் பிரச்சனைகள் இருக்குது. இல்லை குரு சுக்கிரன் அந்த மாதிரி சுக்கிரன் கெட்டு போயிருந்தாரு அப்படின்னா மனைவியாலேயோ கணவனாலேயோ பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். குரு கெட்டு போயிருந்தாரு அப்படின்னா குழந்தைகள் வழியில் பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருக்கணும். அது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் அமையாது. அதுக்கு தகுந்த மாதிரி சதவிகிதங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். ஊர் மெச்சும் அளவிற்கு குடும்பம் பேர் சொல்ல விளங்கும்.